வணக்கம் நண்பர்களே. காட்டேரியை வைத்து எப்படி நம்ம அஷ்டகர்ம வேலையும் செய்வது? இதற்கு நான் முறையை சொல்கிறேன். காட்டேரி நீங்கள் ஒரு வசி வேலைக்கு அனுப்புகிறீங்க, கணவன் மனைவி வசியத்துக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா, காட்டேரி சக்கரத்தை பூமியில் வரைந்து அதன் மீது தல வாழையிலை விரித்து, யார் யார் பிரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கங்க. பிறகு ஆண் பாவை பெண் பாவை செய்து, ஆண் பாவையில் ஆண் போட்டாவும் பெண் பாவையில் பெண் போட்டால் வைங்க. வைத்த பிறகு காட்டேரிக்கு உண்டான படைகளை வைங்க. சரிங்களா? அதுக்கு ரத்தம், மது, மாமிசம் தான் அதிகமாக பிடிக்கும். அதற்குண்டான படைகளை வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து, ஓம் இரத்த காட்டேரி மவ்வும் சவ்வும் இரத்த காளி பத்திரகாளி வா வா, இன்னார் மகள் இன்னார், இன்னார் மகன் இன்னாருக்கு பசியுமாகணும், இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி கோழி பலி கொடுத்து அந்த பாவையை இரண்டும் ஒன்றாக சேர்த்து கட்டி மயானத்தில் கொண்டு போய் புதைச்சிருங்க. இதே நீங்கள் ஒருத்தருக்கு புத்தி பேதனம் பண்ணணும் அல்லது ஸ்தம்பனம் பண்ணணும் அப்படின்னா, தெற்கு முகமாக அமர்ந்து நான் சொன்னது போலயே சகல படையிலும் வைத்து பாவை செய்து 32 குண்டூசி எடுத்து மந்திரம் சொல்லி குத்தணும். ஓம் இரத்த காட்டேரி மவ்வும் சவ்வும் இரத்த காளி பத்திரகாளி வா வா, இன்னார் மகன் இன்னாரை கொல்லு கொல்லு, ஜாடு ஜாடு, முடுக்கு முடுக்கு, அவனை விடாதே, முன்னும் பின்னும் அடக்கு, உதிரித்த ஊத்து அப்படின்னு 108 உரு ஜபித்து 32 குண்டூசி எடுத்து பாவை மீது குத்தி கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிருங்க. இப்படி செய்தால் ஸ்தம்பனமாகும், மாரணமாகும். அதுக்கு நான் படைகளை வைத்து நீங்கள் செய்யுங்க. நீங்கள் 108 உரு ஜபித்தா போதும். அதுக்காக நீங்கள் 1008 உருலாம் வேண்டாம். 108 உரு ஜபித்தால் போதும். ஒரு கோழி பலி கொடுத்துட்டு செய்யுங்க. ஆனால் இதில் சில சூட்சுமத்தை நான் மறைச்சிருக்கிறேன். ஏன்னா காட்டேரி நம்ம ஏவலுக்கு அனுப்பும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அனுப்பணும். தெரியாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கே பிரச்சனை வரும். அதுக்காக சில சூட்சுமத்தை நான் மறைச்சிருக்கிறேன். எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன். அல்லது நேரில் கூட வாங்க, நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுபோல் செய்யுங்க. நன்றிங்க.